ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை தொடங்கும் பொழுதே பாருங்க, தேவனோட வார்த்தையை கேட்குறீங்க. ஆகவே உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், ஆறுதல். பவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா நிருபத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக இருப்பதாகன்னு சொல்லுவார். ஏனென்றால் அந்த சமாதானம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மை ஆற்ற தேற்ற யாராவது நமக்கு இருக்க மாட்டாங்களான்னு ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும், ஒவ்வொரு உயிரினங்களுமே ஏங்கி தவிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆறுதலின் தேவன்கிட்ட நம்ம வந்ததுனால நமக்கு அந்த ஆறுதல் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு குட் நியூஸ்னா, அவரே நமக்கு ஆறுதலை தருகிறவராக இருக்கிறாரு. ஹீஸ் அவர் கம்ஃபர்ட்டர். ஹல்லேலூயா. நம்மை தேற்றவாளனா இருந்து தேற்றி நம்ம வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அந்த ஆறுதலை நம்ம பெற்று இந்த உலகத்தில் ஆறுதல் இல்லாமல், தேவன் இல்லாமல் கலங்கி தவித்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 1:3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும், எப்படி பிதாவா? இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு சோத்திரம். அவர் எப்படிப்பட்டவரா? சகல விதமான ஆறுதலையும், அப்படின்னா எல்லா விதமான ஆறுதல் அவர்கிட்ட இருந்து தான் வருது. பரத்திலிருந்து தான் எல்லா நன்மையானையும் வருது இல்லையா? அப்ப உங்களுக்கு அவரே ஆறுதலின் அளிக்கிறவரா இருக்கிறார்னா அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கு அவர் காரணமா இருப்பாரு, குழப்பத்துக்கு காரணமா இருப்பாரு, வலி வேதனை காரணமா இருப்பாரு. ஏன்னா நம்ம கம்ஃபோர்ட் பண்ணி நம்மளை தேற்றி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க மேல அன்பா இருக்காங்கன்னு அர்த்தம், நம்மளை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம், நம்மளை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவங்க தான் ஆறுதல் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப அவர் ஆறுதலின் தேவன்னா அவர் கெட்ட விஷயம் செய்ய மாட்டாரு, உங்களுக்கு துன்பப்படுத்த மாட்டாரு, உங்களை அளவைக்க மாட்டாரு, உங்களை காயப்படுத்த மாட்டாரு, கஷ்டப்படுத்த மாட்டாருன்னு தானே அர்த்தம். ஆகவேதான் கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுங்கிறத ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலையும் அகப்பட்டவர்களுக்கு சொல்றாரு, எங்களுக்கு தேவன் ஆறுதலை தரார். ஏன்னா இந்த உலகம் பாருங்க, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிறைந்தது, உபத்திரவம் உண்டான திடன்கொள் நான் கொடுத்து ஜெயதேன்னு சொன்ன தேவன் அவர் என்ன பண்றாரு? பவுல் சொல்றாரு, எங்களுக்கு ஆறுதல் தராரு. ஏன்னா ஊழியர்கள் எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவோம். ஆகவே நிறைய கம்ஃபர்ட் தேவைப்படும், தேவனே கம்ஃபர்ட் பண்றாரு எங்களுக்கு எல்லாமே அவர். ஆகவே பவுல் சொல்றாரு, எங்களுக்கு அப்படிதான் இருக்காரு, அதே போல உங்களுக்கு இருக்காரு. அப்படி உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து எந்த உபத்திரவத்திலையும் அகப்பட்டவர்களுக்கு, அப்படின்னா எந்த பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், இப்படியும் வாழ்க்கையில ஒரு துன்பம் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. ஹல்லேலூயா. எந்த உபத்திரவமா இருக்கலாம் பாருங்க. திடீர்னு கொரோனா போன்ற சம்பவம்லாம் நமக்கெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடான ஒன்றா இருந்துச்சு, இது வரைக்கும் உலகத்தில் நடக்காத ஒன்றா இருந்துச்சு. அதே போல திடீர்னு நாளை பின்ன என்ன மோசமான விஷயங்கள் நடக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க மக்களுக்கு ஆறுதல் சொல்ல அவரே உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு அப்படி ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்ப நம்ம மூலமா அவர் இந்த உலகத்துல மக்களுக்கு ஆறுதல் செய்ய விரும்புற. ஆகவே எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்து, எங்களை விடுதலை செய்து, எங்களை சந்தோஷிப்பித்து, எங்களை ஆனந்தத்தால், சந்தோஷத்தால், சமாதானத்தால் நிறைத்து, அதுக்கடுத்து இந்த இருதிலிருந்து அது பொங்கி வழிந்து அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி செய்கிறார். இப்படிதான் உங்களுக்கும் செய்கிறார், எல்லாருக்கும் செய்வார். ஆகவே நீங்க இந்த தேவன்கிட்ட இருந்த ஆறுதலை, சமாதானத்தையும் பெற்று அநேகருக்கு நீங்க ஆறுதல் செய்யுங்க. இந்த ஆறுதலின் தேவன் உங்கள் மூலமாக அநேகரை தேற்ற விரும்புகிறார், ஆற்ற விரும்புகிறார், ஆறுதல் படுத்த விரும்புகிறார். செபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த அருமையான நேரத்திலே எனக்கு ஒரு ஆறுதல் படுத்த ஆள் இல்லையே, என்னை தேற்ற ஆள் இல்லையே என்று தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீரே ஆறுதல் தேவனா இருக்கேங்கிறதை அன்றைய உணர்த்தி இருக்கிறேன். நன்றி. இவர்கள் ஆறுதல் பெற்று, இவர்கள் திருப்தி அடைந்து, இவர்கள் சமாதானம் பெற்ற அநேக உபத்திரவங்கள் இருக்கிறவங்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு ஊழியம் செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. அப்படிப்பட்ட விதத்தில் உங்களை பிள்ளைகள் என்ன ஆசீர்வதிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.